ஆர்கே நகர் மணி பேட் டச் ஃபேமஸ் ஆயிடுச்சுல இப்போ. ஆனவனும் எடுத்துடுறாங்க பேட் டச் பேட் டச் பேட் டச்ன்ட்டு. பெரிய பேட் டச் யாரு தெரியுங்களா? என்ன கேட்க போனா நான் பார்த்துருக்கேன். பெரிய பேட் டச் யாருனாக்கா கண்டக்டர் தான். அவர் சொன்ன ஒத்துப்பாரா? அவரோட வேலை. சரி, அவர் தப்பும் கிடையாதுப்பா, என் வேலை, நான் போய் தான் அவனை டிக்கெட் எடுத்து தான் ஆகணும். ஒரு இடத்துல வந்து வண்டி நிப்பாட்டி நான் டிக்கெட் எடுக்க முடியாது. பேசஞ்சர் போகிறதுக்கு போகணும் சீக்கிரமா, என்னால் பதில் சொல்ல முடியாது அப்படின்ட்டு அவர் வேலை அவர் செய்கிறது. அவர் தப்பு கிடையாது. வேற யார் தப்பு? 60 பேர் 70 பேர் டிராவல் பண்ண வேண்டிய பஸ்ல 100 110 பேர் டிராவல் பண்ணா என்ன ஆகும்? பேட் டச் பண்ணது கிளியரா எவிடன்ஸ் இருக்குனாக்கா அவனுக்கு தண்டனை கொடுத்துதான் ஆகணும், இல்லைன்னு சொல்ல. நீங்க சீட்ல உட்கார்றவங்களை உட்கார வச்சுட்டு நிக்கிறதுக்கு ஒரு 10 பேரா ஒரு 5 பேரா நிக்க வைங்க, அவ்வளவுதான். எப்படி அவன் எந்திரிச்சு பேட் டச் பண்ணுவா திருப்பி என்ன பத்தியில கண்ணுக்கு தெரிஞ்சு? முடியாது இல்லையா? யார் தவறு? கமெண்ட்ஸ் சொல்லுங்க. பேட் டச் பேட் டச்.